உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாமே புதிய ஆப்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்பக்கூடிய மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வால்பை அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD குவாலிட்டியில் வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வால்பேப்பர்ஸ் முன்னாடி போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே உங்களுக்கு கிரியேட் கிரேடியன்ட் இருக்கு பாருங்க. நீங்க ஓனா நீங்களே பார்த்தா கிரேடியன்ட் கலர்ல வால்பேப்பர்ஸ் நீங்க செட் பண்ணிக்கணும்னா இங்க ஒரு 5 கலர்ஸ் பார்த்தா நீங்க ஆட் பண்ணி வால்பேப்பர் வந்து பார்த்தா கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களே ஓன் கிரேடியன்ட் கலர்ல வால்பேப்பர்ஸ் பார்த்தா கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். உங்க மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஸ்டாக் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள உங்களுடைய மொபைல் மாடல் எதுவோ அதை டைரக்டா தேர்ந்தெடுத்து அதுல இருக்க வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் வந்து பண்ணிக்கலாம். சாதாரண ஆண்ட்ராய்டு போன்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD குவாலிட்டியில் வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள எல்லாமே. ஸோ பாப்புலர் கேட்டகரியில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹீரோ வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. அதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டூடூஸ் ஆப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த ஆப் வழியாக நீங்க வந்து ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணலாம். இந்த ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்க நண்பர்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணி அவங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மெசேஜஸை அலர்ட் வடிவில் நீங்க சென்ட் ஆன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாருங்க, சூஸ் கான்டாக்ட் இருக்கு. இதுல எந்த நம்பர் வேணுமோ அதை டைரக்டா பார்த்து நான் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இங்க எந்த வடிவில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க, ஹாப்பி பர்த்டேவா இல்ல வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த மாதிரி சார்ட்டா என்ன வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செட் ஆன் பண்ணிக்கங்க. நான் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு 15 டிசம்பர் மேத்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து நீங்க செட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு எப்போ கரெக்டாக எனக்கு ரிமைண்ட் பண்ணமோ அந்த டைம் கொடுத்துக்கிறேன், டேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து டஸ் நாட் ரிப்பீட் அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வேணுமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அலர்ட் ஸ்க்ரீன் வித் அலாரம் சவுண்ட், ஒன்லி அலர்ட் ஸ்க்ரீன், ஒன்லி ஹெட்ஸ் அப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அலர்ட் சவுண்டோடு கொடுத்தா தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமாக மேலே வாட்ஸ்அப்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணி அதுக்குள்ள அந்த பர்சனோட நம்பர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணிக்கங்க. இது மாதிரி ரிமைண்டர் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க நண்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பர்னர் கார்டு அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உங்க மொபைல்ல வந்து எது ரிஸ்கியான அப்ளிகேஷன், எது எக்ஸ்ட்ரா பர்மிஷன்ஸ் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்தது, சேஃப்டியான அப்ளிகேஷன் எத்தனை இருக்கு அப்படின்றது ஈஸியா இங்க உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். இங்க பாருங்க, ஒன் ரிஸ்கி அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை நான் வந்து கிளிக் பண்றேன். அந்த ரிஸ்கியான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் இட். ஸோ அது நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுல சேஃப்டி இல்லாம நம்மளுடைய பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிற 43 அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எடுத்துக்கிற அப்ளிகேஷன். இந்த 43 அப்ளிகேஷன்ஸும் அப்படி என்ன எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எடுத்துக்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, அவங்க ரிக்வஸ்ட் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற பர்மிஷன்ஸ், கிராண்டட் எக்ஸ்ட்ரா பர்மிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிற பர்மிஷன்ஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எடுத்துக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் நீங்க டெலிட் பண்றது கூட இங்க ஆப்ஷன் இருக்கு. 216 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா பல்க் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு இங்க பல்க் அன்இன்ஸ்டால் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு வகையில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஒரே டைம்ல நீங்க வந்து அன்இன்ஸ்டால் கூட இங்கிருந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்க உங்களுக்கு பிரைவசி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் லைட் ஆப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷனே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான லைட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல வந்து டிக்டாக் இது மாதிரியான விஷுவல் அப்ளிகேஷனா இருக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கு. நியூஸ் அப்ளிகேஷனா இருக்கலாம், சர்வீஸ் அப்ளிகேஷனா இருக்கலாம், ஜாப் அப்ளிகேஷனா இருக்கலாம். இது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே லைட் ஆப்ஸ். அது மட்டும் கிடையாதுங்க, இதுக்குள்ள நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்காம டைரக்டா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம 5வது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்டெல்லேரியம் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்க ரியலிஸ்டிக்கான ஸ்கை மேப் ஆகலாம், ஸ்டார்ஸா இருக்கலாம், பிளானட்டா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிகள் சொல்லுவாங்க. பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராசிகள் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இமேஜ் வடிவில் இங்கே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா திசைகளும் கொடுத்துருக்காங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பிளானட் இங்கே இருக்கு. இது மேலே ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணும்போது அந்த பிளானட் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பக்கமெல்லாம் இருக்கும் அந்த ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வடிவில் நீங்கள் போயிட்டு அந்த பேரோட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கை மேப் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக நீங்கள் வந்து போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டாஸ்கேட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஆக்டிவிட்டி கேலண்டர் ஸ்டார்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீம் ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டீம் பீப்புள்ஸ் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஷேர் ஆன் பண்ண முடியும். ஷேர் பண்ண அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் மூலமாக இன்ட்ராக்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் பிளஸ் ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்க்குறது ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷனுங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃப்ரீ பிசி கேமிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரொம்ப ஃபேமஸான கேம் பிசி கேம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமான காஸ்ட்ல இருக்கும். அந்த காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிட்டு ஆஃபர் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது அதை டைரெக்டா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தால் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிசில நீங்க வந்து யூஸ் ஆன் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபேமஸான கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு இதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா அது மூலமா கூட நீங்க டைரக்டா அந்த கேமிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா ஒரு கேமிங் மேல நான் வந்து கிளிக் பண்ணும்போது அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது. டைரக்டா அங்க எடிட் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து போயிடும். அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆனும்போது அந்த கேம் பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல அப்ளிகேஷன் கேமிங் பிரியர்களுக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான வீடியோல இந்த டிசம்பர் மாதத்துக்கான ஃபேமஸான ஒரு 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி பார்த்தோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நண்பர் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு ரீசன் வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு எப்படி இருப்பது நானும் மோக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.